ஆ சரி, ஒரு அட்டனன்ஸை போட்டு போவோம். என்ன கௌதம், இந்த வேலையை தானே நான் செஞ்சேன். என்ன பண்றது, இதுதான் இருக்கு இந்திரா. இந்திரா, கௌதம்க்கு நீ காஃபி கொடுத்துட்டியா? உனக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? எனக்கு வேண்டாம்க்கா. மாமா இப்பதான் வந்தாரு. மாமாக்கு வேணா காஃபி போட்டு கொடு. ஆ சரி இந்திரா. போ. என்ன இவ இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டா? இவ வரதுக்குள்ள சாம்பிள் எடுத்துடலாம்னு நினைச்சேன். இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கா. என்ன என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? டேய் கௌதம், உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி வைடா, கலெக்டர் ஆயிட்டான்னு வீட்டுக்குள்ள அதே மாதிரி தெரியக்கூடாதுன்னு சொல்லு. எப்படி லுக் விட்டுட்டு இருக்கான்னு பாத்தியா? எப்ப பார்த்தாலும் என்ன திருடனை பாக்குற மாதிரி இல்ல பாக்குறா. இந்த கலெக்டர் வேலையெல்லாம் வீட்டுக்கு வெளியில வச்சுக்க சொல்றா. ஐயோ மாமா, நான் ஏன் உங்களை முறைக்க போறேன்? நீங்க இப்ப எதுக்கு பதறீங்க? நீ தான் இவ்வளவு நேரம் என்ன கண்கூட்டாம பாத்துட்டு இருக்க. நான் ஒன்னும் உங்களை பார்க்கல. தோ அந்த லேப்டாப் பேக் புதுசா இருக்கேன்னு பார்த்தேன். ஆமா இந்திரா, நேத்து தான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே வந்தது. நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா, சூப்பரா இருக்கு. அதத்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள மாமாக்கு ஏதோ ஜர்க் ஆயிடுச்சு. என்ன மாமா, நான் பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா? எப்படி கரெக்டா நோட் பண்றா பாரு. சும்மாவா, கலெக்டர் மூளையாச்சே. இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். டேய், ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு. நீ இவ சொல்றதுக்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கல. என்னடா, ஒருத்தன் சிரிக்கிறது தப்பாடா? வேணா நீயும் சிரிச்சுக்கோ. டேய், ஒன்ன மாதிரிலாம் நான் கிடையாதுடா. சும்மா இப்படி சிரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. நாளைக்கு எலெக்ஷன். நீ இப்படியே உட்காந்து இந்திரா பேசுறதுக்கு சிரிச்சிட்டு கண்டிப்பா தோத்து தான் போவ. அப்ப நான் சிரிக்கிறதால தான் தோத்துருவேன்னு சொல்றேன். இல்ல, இந்திரா பேச்ச நான் கேட்கறதால தான் தோத்துருவேன்னு சொல்றேன், அப்படிதானே? ஓகேப்பா, அண்ணன் சொன்னா தம்பி கேட்டுக்கணும், நான் கேட்டுக்கிறேன். நான் சிரிக்கிறத நிறுத்திடுறேன். இந்திரா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். இப்ப என்ன கதிர், இப்ப நான் ஜெயிச்சிருவேன், அதானே? உடலாம் திருத்தவே முடியாதுடா. என்னைக்கு நீ என் பேச்ச கேட்டிருக்க? நீ எப்படியோ போ. உனக்கெல்லாம் தோத்துட்டு வந்ததான் புத்தி வரும். டேய், சும்மா பேசிட்டே போவாத. உன் பேச்ச கேட்டா நான் ஜெயிச்சிருவேனா? இவன் பேச்ச கேட்டா நான் தோத்துருவேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த எலெக்ஷன்ல நீ என்ன ஆக போற தெரியுமா? என்னடா அவன்? நான் தான் ஜெயிக்க போறேன், பாக்குறியா? அதெல்லாம் நடக்க போறது இல்ல. டேய், போற இடத்துல வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ? எல்லா இடத்துலயும் கதிர் ஏன் இப்படி உளறான்னு கேவலமா பேசுறாங்க. எந்த பிரச்சாரத்துக்கு போனாலும் நீ செய்யற முட்டாள்தனத்தை சொல்லி சொல்லி சிரிக்கிறாங்க. உனக்கு நான் சிரிச்சா மட்டும் கடுப்பாவதில்ல? எனக்கு கூட தான் உன் அண்ணன் சொல்லிக்க அவ்வளவு கடுப்பா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே மூட் அவுட் ஆகுது. என்னைக்குதான் நீங்களா திருந்துவீங்கன்னு தெரியல. உங்ககிட்ட எல்லாம் வந்து பேசுறேன் பாரு, என்ன சொல்லணும்? ஏன் கௌதம், அவர் எதுக்கு இப்போ தேவையில்லாம தூண்டி விடுற? அங்க பாரு, அவர் எவ்வளவு டென்ஷனா போறாருன்னு. அட நீ வேற இந்திரா, இது அவனுக்கு தேவைதான். போற இடத்துலலாம் கதிரை பத்தி அவ்வளவு தப்பா சொல்றாங்க. எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா? எல்லா இடத்துலயும் போய் வாய் விட்டுட்டு இருக்கான். சரி கௌதம்,
அழக்கூடாதுடா. அவ்வளவுதான் அவ்வளவுதான் தங்கம், முடிஞ்சது. அழக்கூடாது. என் செல்லம்ல, குட்டி பையனை குளிக்க வச்சு பவுடர் போட்டு அழகுபடுத்தியாச்சு. அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கடா. அச்சச்சோ, என்னடா? சரி 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 சரி. ஆ, என்ன குழந்தை இவ்ளோ அழறான்? இவர் பேசாம இருக்காரே. முன்னெல்லாம் குழந்தைய கொஞ்ச நாளே திட்டுவாரு, இப்ப எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரே. பரவாயில்லையே. அழக்கூடாது. அம்மா உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன், சரியா? அழக்கூடாது. சரி 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 சரி. என்ன தங்கம், தூக்கம் வந்துருச்சா? அழாம இரு, அம்மா குளிச்சுட்டு வரேன், சரியா? சீக்கிரம் வந்துடுறேன். எங்க போறா இவ? இந்திரா, ஏய். இந்திரா. ஏய், எதுக்கு இப்ப இப்படி கத்திட்டு இருக்க? உன் தங்கச்சி எதுக்கு இங்க கூப்பிடுற? இல்லங்க, நான் குளிக்க போகணும். அதுக்கு இல்ல, நான் குளிச்சுட்டு அப்புறம் சமைக்கணும். குழந்தை அழுதுகிட்டே இருக்கானா, இவனை பாத்துக்கணும். அதுக்காக தான் இந்திராவை கூப்பிட்டேன். இந்திரா, இந்திரா, கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். என்ன உன் தங்கச்சி வர்றாளா? இல்லங்க, அதான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். எங்க போனான்னு தெரியல. ஏ இந்திரா. இங்க பாரு, இந்திரா என்ன உன் பழைய காலேஜ் போற தங்கச்சின்னு நினைச்சியா கூப்பிட்டோன்னே வர்றதுக்கு? இப்போ அவ கலெக்டர் ஆயிட்டா. உனக்கு ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு டைம் இருக்குமா அதுக்கெல்லாம்? அப்படியெல்லாம் இல்லங்க, அவ அதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டா. ஏதாவது வேலையா இருப்பான்னு நினைக்கிறேன். இந்திரா. அதானே, நீ என்னைக்கு உன் தங்கச்சி விட்டு கொடுத்துருக்க? போய் குளிச்சுட்டு வா, நான் பாத்துக்கிறேன் அது வரைக்கும். என்னது, நீங்க பாத்துக்கிறீங்களா? நிஜமாவா சொல்றீங்க? பாத்துக்கிறதுனா அழுதானா உன்னை வந்து கூப்பிடுறேன், மத்தபடி வேற எதுவும் என்னால செய்ய முடியாது. அதை செஞ்சா போதும்ல இப்போதைக்கு. ஆ, அது போதுங்க, அது போதும். நீங்களா இத சொல்றீங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. ஏய், நானும் மனுஷன்தான். எப்போ பாரு என்ன வில்ல மாதிரி பார்த்துட்டு இருக்காத. போய் குளிச்சுட்டு சீக்கிரம் வா. சரிங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போ. போய் குளிச்சுட்டு சீக்கிரம் வா. ஆ, சரிங்க. ஓய், நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்த? நீ தான் என் குழந்தையா இல்லை நீ தான் எனக்கு எதிரியா? இந்த வீட்டில் எல்லாருமே எனக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு நீ வேற இப்போ என் உயிரை எடுக்கிற. இப்போ உன்னோட எச்சல் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் வேற கொடுக்கணுமா? இதெல்லாம் எனக்கு தேவையாடா? இதெல்லாம் செஞ்சு தொலைக்கணும்னு என்னோட நேரம்.
எங்க இருந்து வருது? அழாதடா, அழாத. இப்ப அம்மா வந்துருவாங்க யாரு? இங்க பாரு. சரி ஏங்க, சரி சரி ஏங்க, இங்க பாரு. என்னங்க ஆச்சு? என்ன பண்ணிட்டு சரி. இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல காவியா, நீ பதறாத. சின்னதா ஏதோ ஒரு பூச்சி எங்க இருந்தோ பறந்து வந்துருச்சு. அது குழந்தை மேல பறந்து விழுந்துற போதுன்னு அதை பிடிச்சி நசுக்கி தூக்கி போட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. சரிப்பா, சரி சரி சரி, ஒண்ணும் இல்ல. இங்க பாரு. அப்படியா? சரிங்க, நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். அதான் சொல்றேன்ல, நீ எதுக்கும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கு போயிட்டு குளிக்காம வந்த? அது டவலை எங்கேயோ மறந்து விட்டுட்டேங்க. எங்க அது? தோ இங்க இருக்கு பாரு, பின்னாடி இருக்கு பாரு. ம், சரிங்க, நான் குளிச்சிட்டு வரேன். எடுத்துட்டு போ சீக்கிரமா, எனக்கு மத்த வேலை எல்லாம் இருக்கு, பார்க்க வேணாமா? சரிங்க. போயிட்டு வா. இங்க பாருங்க. சீக்கிரம் போயிட்டு வா காவியா, வேலை இருக்கு. ஆ, சரிங்க. இங்க பாருங்க. சரி 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 இங்க பாருங்க. நல்ல வேலை இவ பார்க்கல. சரி, இவங்க முன்னாடி குழந்தை மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சாதான் நம்ம காரியத்தை சாதிக்க முடியும். யாருக்கிட்ட? தூங்கிட்டானா? எப்படி? பாத்தியா, நீ தூங்க வச்சு தூங்கவே இல்ல. இப்ப நான் தூங்க வச்ச உடனே தூங்கிட்டான். சும்மா பயந்துட்டு உன் தங்கச்சியெல்லாம் கூப்பிட்ட. இப்ப பாத்தியா, நானும் நல்லா தானே பாத்துக்கிறேன். ஆமாங்க, நீங்க நல்லா தான் பாத்துக்கிறீங்க. அப்படி சொல்லு. கதிரை பத்தி என்ன நினைச்ச? நிஜமாவே அவர் திருந்திட்டாரா? என் மேலையும் குழந்தை மேலையும் இவ்வளவு பாசமா இருக்காரு. இதை நம்பர் தான் வேண்டாமான்னு தெரியலையே. அக்கா, நீ கூப்பிட்டியா? நான் ஃபோன் பேசிட்டு இருந்தேனா? என்ன ஆச்சுக்கா? என்ன அதிசயமா பாத்துட்டு இருக்க? நான் பேசுறது கூட கண்டுக்காம என்ன பாத்துட்டு இருக்க? அக்கா, என்ன? இந்திரா, என்ன கேட்ட? சரியா போச்சு போ. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் அந்த பக்கமே பாத்துட்டு இருக்க? இல்லடி, உன் மாமா என்கிட்ட. என்னக்கா, ஏதாவது உன்னை திட்டினாரா? இல்ல உன்னை மிரட்டினாரா? இல்லடி, அதெல்லாம் இல்ல. உன் மாமா என்கிட்ட ஆசையா பேசிட்டு இருந்தாரு. என்னக்கா சொல்ற? அவர் உன்கிட்ட ஆசையா பேசினாரா? ஆமா இந்திரா, குழந்தைய நான் கொஞ்சிட்டு இருந்தனா, அதுக்கும் என்ன திட்டவே இல்ல. அப்புறம் நான் குளிக்க போலான்னு பார்த்தா இவன் என்ன விடவே இல்ல. அதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டேன். சாரிக்கா, ஒரு முக்கியமான கால் வந்துச்சு, அதான் பேசிட்டு இருந்தேன். அம்மா,
நீ குளிச்சுட்ட, குழந்தை அது வரைக்கும் எங்க இருந்தா? ஆமா, நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் குழந்தைய யார் தெரியுமா பாத்துக்கிட்டாங்க? கதிர் மாமா தான். ஆ, நிஜமாவா சொல்ற? ஆமா இந்திரா, நான் உன்னை கூப்பிட்டு நீ வரலன்னு உடனே நீ குளிக்க போ, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. எனக்கே சந்தேகமா தான் இருந்துச்சு. அப்புறம் டவல் எடுக்க வந்தா பூச்சி ஏதோ வந்துச்சுன்னு அத கூட தட்டி விட்டுட்டு பத்திரமா பாத்துட்டு இருந்தாரு. நம்ம கதிர் மாமாவா? நீ சொல்றது நம்புற மாதிரியே இல்லையேக்கா. போடி, உனக்கு எப்ப பார்த்தாலும் அவர் மேல சந்தேகம் தான். இப்ப அவர் நிறைய மாறின மாதிரி தான் தெரியுது. எல்லாம் இந்த குட்டி பையனோட சிரிப்பு தான். இவன் சிரிச்சு சிரிச்சு அவரையே மயக்கிட்டான். அக்கா, நீ அப்படியெல்லாம் எதுவும் நினைக்காத. எதுக்கும் நீ குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. நான் வரலன்னா கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ண வேண்டியதானே? அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? இப்ப என்ன ஆச்சு? அப்புறம் இவருக்கும் எப்பதான் பையன் மேல பாசம் வருமா? எல்லாம் நல்லதுக்கு தான் இந்திரா. என்ன இருந்தாலும் அவரோட சொந்த ரத்தமாச்சே. அப்பானா சும்மாவா? எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு இந்திரா. என்ன பேசுறக்கா? ஆமா இந்திரா, நீ நல்லா யோசிச்சு பாரு. இப்ப அத்தை கூட குழந்தைய திருப்பி கொடுக்கணும்னு பேசுறதே இல்ல. உன் கதிர் மாமா இன்னைக்கு இவனை தூங்க வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் பாசம் தான் காரணம் இந்திரா. எல்லாமே கூடிய சீக்கிரம் மாறிடும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்திரா, நமக்கு அந்த சாமி தான் துணையா இருக்கு. நான் போய் விளக்கேத்திட்டு வந்துடுறேன். நீ குழந்தைய பாத்துக்கோ. என்ன இது? அக்கா கதிர் மாமாவை நம்ப ஆரம்பிச்சிட்டாலே. இது நல்லதுக்கே இல்லையே. மாமா எதுக்கு இதெல்லாம் செய்யறாரு? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? யாருன்னு தெரியலையே. அக்கா நம்பி ஏமாந்து போகாம இருக்கணும். கடவுளே, நீதான் பாத்துக்கணும். மேடம், சார் எப்போ வருவாரு? இதோ இப்போ வந்துருவாரு. வெயிட் பண்ணுங்க மேடம். ரோஷி, கதிர், ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? நீ வர லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் அவங்கள இங்கேயே வெயிட் பண்ண வச்சுட்டேன். ரோஷி, சீக்கிரம் எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். எங்க முடியுது? 1008 தடங்கள். அதான் லேட் ஆயிடுச்சு. சரி, நீ முதல்ல சாம்பிளை தா. ஆ, சூப்பர் கதிர். என்னங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நாங்க சாம்பிள் கொண்டு வந்துட்டோம். எங்களுக்கு எப்ப ரிசல்ட் கிடைக்கும்? இதுல குழந்தையோட சாம்பிள் இருக்கு மேடம். சாரோட சாம்பிளையும் கலெக்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் 2 நாள்ல ரிசல்ட் கிடைச்சிரும். ஓ, 2 நாள்ல ரிசல்ட் வந்துருமா? ஆமா மேடம். சரி சரி கதிர், உன்கிட்டயும் சாம்பிள் எடுக்கணுமா? ஆ, நான் ரெடி தான். ம், வாங்க சார் போலாம். ஆ போலாம். வாங்க. நீங்க போங்க. ரோஷி, பேக் இங்க வைக்கிறேன். இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் கதிர் நடந்துக்கிட்டான். தாடாவிட்டாலும் இந்த தசை ஆடும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டெஸ்ட்ல இவனோட குழந்தைன்னு தெரிஞ்சு அது மேல அவனுக்கு பாசம் வந்துருச்சுன்னா ஆஹா, வரவே கூடாது. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி கதிரை நம்ம பக்கமா இழுத்து நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிடணும். மேடம், நான் கலெக்ட் பண்ணிட்டேன் மேடம். ஆ ரிசல்ட் வந்ததும் நானே கொண்டு வந்துடுறேன். சரி. வரேன் ஆ, சார். வாங்க. வரேன் மேடம். ம்
நாளைக்கு எலெக்ஷன், என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. வீட்டுல வேற கதிர் எல்லா விதத்திலையும் கோவத்தை காமிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் ரிசல்ட் மட்டும் நெகட்டிவா இருந்தா அவன் எதிரியாவே மாறிடுவான் போல இருக்கு. அதுக்கு என்ன கௌதம் பண்ண முடியும்? கதிர் மாமாவை எதிர்த்து நிக்கிறோன்னு முடிவு பண்ணப்பவே இதான் நடக்கும்னு நமக்கு தெரியும் தானே. அதான் தெரியுமே. ஆனா கதிர் இல்லீகலா ஜெயிக்கணும்னு ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு மட்டும் கேள்விப்பட்டேன். அவர் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், நமக்கு அதை பத்தியெல்லாம் கவலையே இல்ல. எனக்கு என்னமோ எல்லார்கிட்டயும் பேசினதை வச்சு பார்த்தா நீ தான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு தோணுது கௌதம். எலெக்ஷன்லாம் எதையுமே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது இந்திரா. என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும் சொல்லு? அதெல்லாம் நல்லதுதான் நடக்கும். நீ தான் ஜெயிக்க போற, அதுல எனக்கு டவுட்டே இல்ல.